Next we are going to see about a spear beaks. Spear அப்படின்னா ஈட்டி. ஈட்டி வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், லாங்காக இருக்குது. அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது, கூர்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கூர்மையான ஆயுதம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா போர் வீரர்கள்லாம் வந்து இந்த ஈட்டியை யூஸ் பண்ணி தான் தன்னோட எதிரியை வந்து தாக்குவாங்க. இது வந்து ஒரு ஆயுதம். எப்படி வந்து கத்தி, அதே மாதிரி இதுவும் ஒரு கூர்மையான ஆயுதம். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கிற பீக்குக்கு ஸ்பியர் ஷேப்டு பீக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த மாதிரி பேர்டுக்கு இருக்கும் அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னா நாரை பறவை. ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பீக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், லாங்காக இருக்குது. அந்த எட்ஜ் பாருங்களேன், நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அது இன்செக்ட்ஸு, ஃபிஷ் எல்லாத்தையும் கில் பண்ணி அது சாப்பிடும். ஸோ லாங்காக ஷார்ப்பாக ஈட்டி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஸ்பியர் ஷேப்டு பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக்ஸ் பார்த்தோம். இன்னும் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see some other types of beaks. பவுச்டு பீக். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பென்சில், ஸ்கேல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பவுச் மாதிரி ஜிப் போட்டு ஸ்மால் பேக் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? சின்னதாக இருக்கும், பர்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும், ஜிப் வச்சுருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்கேல் பென்சில்லாம் போடுவோம் இல்லையா? அதுக்கு பவுச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பீக்கு பவுச் மாதிரியே இருக்குது. சப்போஸ் இங்கே ஜிப் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுச் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீக்குக்கு பவுச் பீக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்ன பேர்டு அப்படின்னா பெலிக்கன் பேர்டு. பெலிக்கன் பேர்ட்னா கூழைக்கடா பறவை. இது வந்து லார்ஜ் கைண்ட் ஆஃப் வாட்டர் பேர்டில் உள்ள லார்ஜ் கைண்ட் பேர்டு இது. ஸோ இந்த பெலிக்கன் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பவுச்சில் அப்படியே வாட்டர், ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்து அள்ளிடும். ஸோ அப்போ அதுக்கு தேவையில்லாத வாட்டரை வந்து கீழே விட்டுட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஃபிஷ்ஷை வந்து அந்த பவுச்லேயே அது வந்து என்ன பண்ணிக்கும், ஹோல்டு பண்ணிக்கும். ஸோ இது பவுச் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு பவுச் ஷேப் பீக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிசல் ஷேப் பீக். சிசல் அப்படின்னா உளி. ஸோ இந்த டூலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்பெண்டர்ஸ் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த வுட்டை வந்து செதுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூல் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாகவும் இருக்கும். ஸோ எட்ஜ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வுட்டு வந்து ஹார்டாக இருக்கும், ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அதையே வந்து செதுக்கணும் அப்படின்னா இந்த டூல் வந்து அந்த அளவுக்கு எப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதே மாதிரி வுட்பேக்கர் பாருங்களேன், வுட்பேக்கர் என்ன பண்ணும், அது மரத்தை வந்து தன்னோட பீக்கால் கொத்தி இது ஹோல்ஸ் போடும். ஸோ அப்போ அந்த வுட்டையே அது கொத்துதுன்னா அதுக்கு அந்த அளவுக்கு அதோட பீக் எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ வுட்பேக்கர் எதுக்கு பீக்கை வந்து யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போடுது அப்படின்னா, வுட்டை வந்து அது தன்னோட பீக்கால் கொத்தும் போது அதில் இருக்கிற குட்டி குட்டி இன்செக்ட்ஸை தனக்கு ஃபுட்டாக எடுத்துக்கும். அதே சமயத்தில் இப்போ க்ரோலாம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டு கூடு செய்யும் இல்லையா? பட் இந்த வுட்பேக்கர் என்ன பண்ணும், இந்த மரத்தை கொத்தி அது ஹோல்ஸ் உண்டாக்கி அந்த ஹோல்ஸை தனக்கு கூட யூஸ் பண்ணிக்கும். நவ் லிசன் ஹியர். இந்த இப்போ வுட்பேக்கர் தன்னோட பீக்கை யூஸ் பண்ணி எப்படி வுட்டை வந்து ஹோல் ஏற்படுத்துதுன்றதை நவ் லிசன். ஸோ தன்னோட பீக்குனால மரத்தையே கொத்துறதுனால தான் இதுக்கு மரங்கொத்தி பறவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் இஸ் லாங் அண்ட் ஸ்லெண்டர் பீக். லாங் அப்படின்னா நீளமாக, ஸ்லெண்டர் அப்படின்னா மெலிதா. ஸோ இது இந்த டைப் உள்ள பீக் வந்து எந்த பேர்டுக்கு இருக்கும் அப்படின்னா ஹூப்போ அப்படின்னா கொண்டலாத்தி பறவை. ஸோ இந்த பேர்டுக்கு பாருங்கள், மேலே அப்படியே அதோட கொண்ட மாதிரியே இருக்குது மேலே டாப்பில். ஸோ அதனால இதுக்கு கொண்டலாத்தி பறவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பீக்னா, லாங்காக இருக்கும், அதே சமயத்தில் ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஸ்லெண்டர் அப்படின்னா மெலிதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது. ஸோ அதனால இந்த பேர்டு வந்து அந்த பீக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, கிரவுண்டில் நிலத்தில் நல்லா கொத்தி அதில் இருக்கிற குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லாம் அது எடுத்துக்கும். ஸோ திஸ் ஹூப்போ பேர்ட் ஹாவ் long and slender beaks. Next one is short beak and sticky mouth. ஸோ இது எந்த பேர்டு அப்படின்னா தகைவிலான் குருவி, ஸ்வாலோ பேர்டு. ஸோ இந்த ஸ்வாலோ பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா பீக் எப்படி இருக்கும்னா ஷார்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்டிக்கி மவுத்து, அதாவது பசத்தன்மை உடைய மவுத்து. ஸோ இந்த மவுத்தை வந்து இது இப்போ இன்செக்ட் ஏதாவது பார்த்துச்சு அப்படின்னா அது மவுத்தை ஓப்பன் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பசத்தன்மை இருக்கிறதுனால இன்செக்ட்ஸ் வந்து அது மவுத்தில் என்ன பண்ணுவோம், ஒட்டிக்கும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் அதால் பறக்க முடியாது. ஸோ இந்த பேர்டு வந்து அந்த இன்செக்ட்ஸை ஃபுட்டை எடுத்துக்கும். ஸோ இதோட பீக் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாகவும் இருக்கும், ஸ்டிக்கியாகவும் இருக்கும். ஸோ ஃபார் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக்ஸு பார்த்தோம். ஒவ்வொரு பீக்ஸும் பேர்டு அது எடுத்துக்கிற ஃபுட்டுக்கு தகுந்தாப்புல தான் அதோட பீக் இருக்குது.